அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே குவலயமெல்லாம் ஓங்குக. திருவருட்பிரகாச வள்ளற்பெருமான் அருளி செய்த திருவருட்பாவிலே திருவடி புகழ்ச்சி என்ற ஒரு அற்புதமான பதிகம். அந்த பதிகத்திற்கு உரை விளக்கத்தினை திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் வரைந்துள்ளார்கள். இதுவரை அந்த திருவடி புகழ்ச்சி பதிகத்திலே 15 வரிகளுக்கு உண்டான உரை விளக்கம் அவர்கள் எழுதியதை வெளியிட்டிருந்தது ஒலி வடிவிலே. இன்றைய நாளிலே அடுத்த வரிகளுக்கு உண்டான அந்த விளக்க உரை ஒலி வடிவிலே வெளியிடப்பட உள்ளது. பதிகத்தின் பெயர் திருவடி புகழ்ச்சி. வரி எண் 16. பரவு சாட்சாத்காரம் நிரவயவயங்கற்பனாதீத நிர்விகாரம். பரவு சாட்சாத்காரம் நிரவயவங்கார் கற்பனாதீத நிர்விகாரம். பரவு சாட்சாத்காரம் முன்னிலையுற்று விளங்கு உருவம் சாட்சாத்காரம் ஆம். கடவுள் இப்படி பிரபஞ்ச தோற்றத்தில் எதிர்பட்டு விளங்கவில்லையானால் கண்டுகொள்ளவே முடியாது. ஆனால் முன்னிலையில் பரவி நிற்கும் பரந்த பிரபஞ்சத்தில் குறிப்பிட்ட ஒரு பொருளையே ஒருமையோடு பற்றி நின்று பரவ, அதாவது போற்றி புகழ்ந்து வழிபட்டு உய்வு பெற வேண்டி திகழும் உருவம்தான் இங்கு பரவு சாட்சாத்காரம் எனப்படுகின்றது. அப்படியும் ஒரு உருவம் கொண்டு விளங்குகின்றாரா ஆண்டவர் என்று வியந்து வினவத் தோன்றுகின்றது. அம்மாதிரி ஒரு திரு உரு எது? அது நிரவயவம் எனப்படுகின்றது. தேகேந்திரிய கருவிகரணங்கள் ஏதுமில்லாதது என்ற பொருள் கொண்டது. மனிதனுக்கு இருப்பது போன்று உடலும் அகப்புற உறுப்புகளும் உயிர் உணர்வும் தத்துவ கருவிகளும் இருந்தால் அது எப்படி பரம்பொருளாக நித்திய நிறை இன்புருவினதாக இருக்க முடியும்? அப்படி ஒரு உடல் உருக்கொண்டதாய் நித்திய பூரண பொருள் இருக்கவே முடியாது என்பது தெளிவு. எனவே அது கற்பனாதீதம் என்று மேலே குறிக்கப்படுகின்றது. கற்பனாதீதம் எல்லாமாகி என்றும் விளங்கும் கடவுள் வடிவம் இப்படித்தான் இருக்கும் என்று ஓர் உருவை கற்பனை செய்து காட்டிவிட முடியாது. அப்படி கற்பனை செய்து காட்டப்படும் எந்த ஒரு திருவுருவும் சித்திர விசித்திர ஜோதி காட்சி புறத்தோற்றங்களும் அந்த கடவுளின் இயல் உண்மை உருவமாகாது. இதனால்தான் அது கற்பனாதீதம் எனப்பட்டது. மேல் நிர்விகாரம் எனப்படுகின்றது. அந்த மெய் இறை வடிவம் என்றென்றும் சீர்கெட்டு சிதைவுற்று அழிந்து ஒழிதலும் தோற்ற மாற்றம் அடைதலுமின்றி ஒருபடித்தாய் விளங்கு நிலையை நிர்விகாரம் என்று கூறப்பட்டுள்ளதாம். இதனால் இதுவரை மக்கள் கண்கூடாகவும் கற்பனா பாவனா விசேட காட்சி மூலமாகவும் கண்டுள்ள எந்த ஒரு வடிவமும் மெய்ப்பொருளின் மெய்யான உருவம் அல்லவாம். பின்னர் எது தொடர்கின்றது? அது வரி எண் 17. பரதுரிய அனுபவம் குருதுரிய பதமம்பகம்பகாதீத விமலம். பரதுரிய அனுபவம் காண்பரிய கடவுள் உண்மை வடிவம் பரதுரியத்தில் அனுபவப்படுவதாம். அப்பரதுரியம் யாதனில் சத்விசார மனிதனின் உண்மை காண முனைந்து விழிப்பு நிலை காட்சி அனுபவமும் கனவு நிலை காட்சி அனுபவமும் சுழுத்தியாகிய துயிலில் பெற்று வந்த அனுபவமும் கடந்து உள்ளுணர்வு கெடாத அகவிழிப்பு நிலை அனுபவம் ஆக விளங்குவதாம். இவ்வனுபவம் கல்வி அறிவினால் மட்டும் வந்துவிடாது, தயா ஒழுக்கத்தோடு பயிலும் சாதனையால் பெறப்படுவதாம். குருதுரிய பதம் மேற்படி பரதுரிய அனுபவத்தில் இருந்து பழகி வந்தால் சில காலத்திற்கு பின் அது நிலைத்து குடிகொண்டு அறிவனுபவத்தை கூட்டி வைக்கும் ஓர் ஒளியாய் நிலவும். அது நிலைத்து குடிகொண்டு அறிவனுபவத்தை கூட்டி வைக்கும் குரு ஒளியாய் நிலவும். இதுவே குருதுரிய பதமாம். இது உண்மை குருவாய் மாயா கண்மமலம் ஒழிந்த விஞ்ஞானகல ஆன்மாவுக்கு அருட்பெரும்பதி அனுபவம் கைகூட உதவுவதாம். அது அம்பகம்பகாதீத விமலம் ஆக விளங்கும். நமது ஆன்மா ஒரு சொல்லாம் ஓங்காரமாய் திகழ அதன் அகத்திலே உட்பொருளாய் விளங்குவது திருவருள் ஒளியாம். இதனால் இவ்வம்பகத்தை அம் பிளஸ் இப் பிளஸ் அகம் என விரித்து பார்க்கில் சிறனடு பகர பீடத்தில் அந்த அம்மே ஓமாகவும் அதன் அகப்பொருள் அருள் என்பதும் கண்டிடலாம். இதனால் இதுவே எல்லாம் காணவல்ல அருட்கண்ணாக உபநயனமாக உள்ளதென அறிகின்றோம். இவ்வுண்மையை வெளியிடாது
அம்பகம் என்றால் கண் என பொருள் வழங்கியுள்ளார்கள் முன்னோர். அடுத்து பக அதீத விமலம், இதனை பகாதீத விமலம் எனவும் கொள்ளலாம். பகமாவது ஆரியல் கடவுள் தன்மைகளாம். அவை வீரியம், ஞானம், செல்வம், புகழ், ஈசுரத்தன்மை, அவாயின்மை. இவைகளுக்கப்பால் களங்கமற்ற பரிசுத்த பொருளாய் விளங்குகின்றதாம் நம் மெய்ப்பொருள். இனி பகாதீத விமலம் என்பதை பகுதியாக பிரிக்க முடியாதது விமலம், வஸ்து எனவும் கொள்ளலாம். நம் தனித்தலைமை பெரும்பதி ஒன்றான அகண்ட வடிவினரே என்று பலராக எக்காலும் ஆகிவிடுவதே இல்லை. விமலம் என்பதற்கு வள்ளல் அனுபவப் பொருள் கற்பூரமண அருட்ஜோதியே ஆம். அடுத்து வரி 18. பரமகருணாம்பரம் தற்பதம் கனசொற்பதாதீதமின்ப வடிவம். பரம கருணாம்பரம் தற்பகதம், இதுவரை சொல்லி வந்த கடவுள் மெய்வடிவம் இங்கு வெளியாக்கப்படுகின்றது. அது பரம மேலான கருணை அல்லது தனிப்பெரும் கருணை ஆகாசமாகவும் அதுவே பதம் என்னும்படி ஆகி திகழ்கின்றதாம். எங்கும் நிறைந்த எல்லாம் வல்ல கடவுள்தானே ஆன்ம சிற்றணு வடிவில் சிறனொடு பகர பீட மீது கருணைவான் பொருளாய் மிளிர்கின்றார். பகரவண்ண பீடமே இடமாகவும் இதன் மீது ஒளிர் தகராகாசம், அதாவது எங்கும் நிறை ஆகாசத்தின் ஒரு சிறு கூறு தனி கருணைவான் வடிவமாகவும் அதுவே த ஆகியும் இம் என்னும் மௌனானந்த ஜோதிமயமாய் திகழ்ந்து கொண்டுள்ளதாம். ஆகவே இந்த கருணைவான் பதம் உண்மையில் கடவுள் அனுபவம் முழுமையாக வெளிப்படுத்தவே விளங்குகின்ற திருவுருவம் ஆகும். இப்பதம்தான் கடவுள் மெய்யுருவம். இந்த பதமாகிய மெய்ப்பொருளைத்தான் புறத்திருந்து அது அல்லது தத் என மறையாகமங்கள் பறைசாற்றியுள்ளன. அது நீ தத்துவமசி என்பதில் தற்பத பொருள் இதுவென கருணைவான் வெளிநின்று கண்ட அனுபவியாது வாக்கால் சொல்லியும் மனத்தால் பாவித்தும் வீண்போய் விடக்கூடாது. இப்பத நிலையில் ஆன்ம அணுமயமாய் இருப்பது எங்கும் நிறைப்பதியின் பூரண உண்மை கொண்டதுவே ஆகும். இதனால்தான் இதனை கடவுளான்மா என இரண்டற்ற ஒன்றாய் வியந்து வியந்து பலகாலம் குறிக்க நேர்ந்தது. கனசொற்பதாதீதம் இன்ப வடிவம், மேலே குறித்த பத உண்மை கொண்ட கடவுள் வடிவம் வெற்று எழுத்து சொல் வடிவமாகவோ ஒலி ஓசை இயல்பாகவோ கண்ணுக்கும் மனத்துக்கும் புலனாவதாகவோ இல்லை. அங்கனம் குறித்ததெல்லாம் உபாய முறையே. சத்விசார ஞானத்தால் உண்மையை ஒருவாறு உணர்ந்து கொள்ள முடியும். அதற்கு மேல் அருள் அனுபவத்தினால் தான் இக்கடவுட்பத வடிவின் அனுபவம் மெய்யின்பமாய் அனுபவிக்க முடியும். இக்கருத்தே இங்கு கன சொற்பதாதீதம் இன்ப வடிவம் என்றுள்ளார். பிரிதோரிடத்தில் அருளாலே அருளிரை அருள்கின்ற பொழுதங்கு அனுபவமாவது என்னடித்தாயே, தெருளாலே மருளாலே தெரியாது தெரியும் திருநட இன்பம் என்றறியாயோ மகளே என்றும் அடுத்தே அறிவாலே அறிவினை அறிகின்ற பொழுதங்கு அனுபவமாகின்றது என்னடிதாயே, செறிவாலே பிரிவாலே தெரியாது தெரியும் திருவருள் உருவம் என்றறியாயோ மகளே என்றும் குறித்துள்ளார். ஆகவே இக்கடவுட்பத உண்மை வடிவை மெய்யறிவால் உணர்ந்து மெய்யருளால் பெற்று இன்புற வேண்டுவது திருவருளானையாம். இந்த கடவுட்பதம் ஆகிய மெய்யுருவை மையமாக வைத்துத்தான் இத்திருவடி புகழ்ச்சி அலங்கரிக்க பெற்றுள்ளதாம். இப்பெரும் புகழ்பாவில் பதம் என்ற பதம் ஒருவாறு 119 முறை பிரயோகிக்க பெற்றுள்ளது ஒரு பெரும் வியப்பே. இச்சிறப்பின் குறிப்பு பிரிதோரிடத்தில் காணலாம். அடுத்து 19வது வரி. பரோட்ச ஞானாதீதம் அபரோட்ச ஞான அனுபவ விலாச பிரகாசம். பரோட்ச ஞானாதீதம் மேற்குறித்த கடவுள் உண்மை பத படிவம் இருக்கிறதே, அது கண்ணார் காணும் காட்சி பொருள் அல்ல, பொறிபுலன் அறிவுக்கு அப்பாற்பட்டது. அச்சம் என்றால் கண், பரோட்ச ஞானம் என்றால் கண்ணுக்கு புலனாவது. கடவுள் உண்மை வடிவம் இக்கட்புலனுக்கு அப்பாற்பட்டது என்று அறிவோம். ஆதலின் அது பரோட்ச ஞானாதீதம் எனப்பட்டதாகும்.
அபரோட்ச ஞான அனுபவ விலாச பிரகாசம். பரோட்சம் கண்ணால் பார்க்கப்படுவது என்றால் அபரோட்சம் கண்களுக்கு புலனாகாதது ஆம். ஆனால் அக அனுபவத்தில் நிலை கொண்டு ஒளிர்வது என்று மெய்ஞானியர் சான்றளிக்கின்றார்கள். கண் பார்வைக்கு அப்பாற்பட்டது என்றும் கண்ணார் பாராத உள் மெய் அறிவுணர்வுக்கு தெளிவாக விளங்கி திகழ்வது என்ற குறிப்பீடே இப்படி இவ்வடிவில் இருவகையாய் விரித்து கூறப்பட்டுள்ளதாம். பரம் அபரம் என்பவற்றிற்கு உயர்வு தாழ்வு என பொருள் கொள்ளாது மேலாக உள்ள புறத்தோற்ற நிலை எனவும் ஆழ்ந்த உள்ளீடாக இருக்கும் நிலை என்றும் கொள்ள வேண்டும். அடுத்த வரி 20. பாவனாதீதம் குணாதீதம் உபசாந்த பதம் மகாமௌன ரூபம். பாவனாதீதம் பாவனைக்கு அப்பாற்பட்டது. முன் அடியில் கண் நோக்கிற்கு அப்பாலானது என்றார். கண்ணுக்கு முன் இல்லாததை இருப்பதாக மனத்தால் உருவாக்கி இருத்தி கொண்டு அதனையே சிந்தித்தல்தான் பாவனை என்ப. அப்படி பாவித்திருந்தால் பாவனா முதிர்ச்சியில் இப்பாவனை வடிவம் தோன்றக்கூடும். மேலும் தீவிர நிலையில் புறக்காட்சியில் கூட தோன்றும். இத்தோற்றங்கள் எல்லாம் உண்மை பரன் உருவாகாது. இவைகளுக்கு அப்பாற்பட்டதே கடவுள் மெய்யிரு. இதனால் சமய மதங்களில் வழங்கப்பட்டுள்ள தெய்வ திருவுருவங்கள் யாவும் எல்லாம் வல்ல கடவுள் சொரூபமாகா. திருக்கோயில் விக்கிரகங்களும் அப்படியே. ஆனால் இவைகளெல்லாம் யோக ஞான சித்தர்களின் பாவனா தோற்றங்களாய் வெளியாக்கப் பெற்று சக்தி சித்திகளோடு ஆலய திருப்பீடங்களில் நிலைபெறுத்தப்பட்டுள்ளன. இப்படி செய்துள்ளவர்களின் நோக்கம் இந்த பாவனா மூர்த்திகளின் வழியாக மெய்ஞானமும் பக்தியும் வளர்ந்து பாவனாதீத அருட்பெரும் கடவுளை உள் ஞானானுபவத்தால் கண்டு கொள்ளத்தேயாம். ஆனால் புலன்வாழ்விலே புக்கழுந்தியுள்ள மக்கள் புற வந்தனை வழிபாடோடு நின்று மெய்ப்பயன் காணாது வீண் போகின்றது எவ்வளவு அறியாமை. குணாதீதம் குணங்களுக்கு அப்பாற்பட்டது. பரம்பொருள் முன்பு குணரகிதம் என ஓரிடத்தில் குறிக்கப்பட்டது. அது செயற்கை குணங்கள் இல்லாதவன் என்ற பொருளில் வந்தது. அப்படி செயற்கை குணம் இல்லை என்பது சரியே. ஆனால் இயற்கை குணம் எட்டுடையான் எனக்கொண்டு இறைவனை எண்குணத்தான் என்கின்றார்கள். இக்கூற்று உண்மை இல்லாமல் இல்லை. ஆனால் கடவுளுக்கு அந்த 8 குணங்கள் மட்டும்தானா உண்டு? மனிதானுபவத்திற்கு வராத இன்னும் சில குணங்கள் இருக்கலாம், இனிமேல் வெளியாகலாம். ஆம், இதுவரை கடவுள் மறைபொருளாகவே இருந்து கொண்டு நித்தியமாக ஐந்தொழிலும் புரிந்து வந்தார். பக்குவ ஆன்மாக்களை உளங்கவர்ந்து இன்பளித்து தன்பால் ஐக்கியப்படுத்தி கொண்டுதான் இருந்து வந்தார். அப்படி செய்து கொண்டிருத்தலே அவரது பெருங்குண இயல்பாகவும் இருந்ததும் உண்மையே. ஆனால் இப்போது அவரே திருவருட்பிரகாச வள்ளல் வடிவில் தன் முழு இயலோடு வெளிப்பட்டு ஐஞ்செயலோடு விளங்க வந்துவிட்டுள்ளார். இப்படி திரிதேக சித்தியுடன் ஒவ்வொரு ஆன்மாவினின்றும் வெளியாகி விளங்கவும் வந்துவிட்டுள்ள நிலை முன் எண்குண நிலைக்கு மேற்பட்டது அல்லது அதீதமானதுதானே. எனவே நம் அருட்பெருஞ்சோதிபதி எக்குணத்திற்கும் அதீதனாய் சத்தாய் சித்தாய் ஆனந்தனாய் சதா நிலையாய் விளங்கும் அதீதருணத்தோடு விளங்கும் அருட்பிரகாச சிறப்புருவேற்று என்றென்றும் வாழ வந்துள்ளது குணாதீத நிலைதானே. அந்நிலைதான் உபசாந்த பதமகா மௌன ரூபம். அருட்பிரகாச பேருரு கொண்டு விளங்கும் கடவுள் நிலை இதுவென சுட்டாமற் சுட்டி காட்டுகின்றது இந்த அடி. கற்பனாதீத கடவுட்சரூபம் பதம் ஆக குறிக்கப்பட்டது முன்பு. அந்த பகர நிலை மெய்யாகி இப் என நடுநிற்க உகர அகரத்தால் சூழப்பெற்றுள்ள ஜோதிபீடமேல் விளங்குகின்றது. அப்பதம் இந்நிலையே உபசாந்த பதம் ஆகி உள் நிலவ புறத்தோற்றம் அருவுருவ பிரணவதேகமாய் திகழ்வதாம். இதுவே மகாமௌன சுரூபமாக மொழியப்படுகின்றனவாம். இந்த வடிவம் சுகானந்தமயமானது. இதனை இத்திருவடி புகழ்ச்சியில் குறிப்பிட்டது தானே. அம்மயமான அனுபவம் கொண்டு விளங்கற்கு முன்னோடியாய் திருவருளே வருமுன் உரைக்கச் செய்துள்ளது என்று உணர்த்தப் பெறுகின்றோம். அடுத்து 21வது வரி. பரமபோதம் போதரகித சகிதம் சம்பவாதீதம் அப்ரமேயம். பரமபோதம், போதம் என்றால் உண்மை விளக்கம். போது மலர்ந்து விரிந்த பூ.
அக உண்மை ஞானம் வெளிப்பட்ட நிலை உள்மலர்ந்த போதமாம். பரமபோதம் என்றதால் மிக நன்றாய் விளக்கமுற்று திகழு நிலையாம். இது அருவுருவாகி பிரணவ வடிவ அனுபவமாக உள்ளது. ஆம், போதரகித சகிதம் என்று மேல் குறிக்கப்பெறுகின்றது. இச்சுக வடிவில் இருப்போரை உள்ளபடி அறிய முடிகின்றதில்லை. ஆனால் சாதாரண உருவத்தோற்றம் கொண்டோராய்த்தான் உலகிகள் காண முடியும். இதுவே போகரகிதம் போக சகிதம் எனப்பட்டுள்ளது. மேலும் இந்த அருள் வடிவம் அருள்ஞானமயமாய் இருத்தலின் அருளே இயல்பாய் கொண்டுள்ளது. இதனால் அறியாமை என்றும் அகங்கார போதம் இல்லாமலும், அதாவது போத ரகிதமாயும் அருள்ஞான போத சகிதமாயும் உள்ளது. ஆம், மேல் சம்பவாதீதம், அதாவது முன்கூட்டி எதிர்பாராதது திடீரென நிகழ்வது வெளிப்படுவது சம்பவமாம். மறைப்பினின்று விளங்க வருவது எனவும் கூறப்படும். இச்சம்பவம் இம்மாதிரி நேருகின்ற ஒரு சம்பவம் அல்ல. நம் கடவுள் அனுபவ தோற்றம் புதிதாய் தோன்றிவிடாது, இயல்பாய் இருந்து வருகின்ற கடவுள் அருள் ஒளி வடிவம் அறியாமை நீங்கின போது தன் இயலோடு என்றும் இருப்பது அதுவே என அறிந்து கொள்ளப்படும். இதனால் கடவுளை எதுவும் மறைத்து கொண்டிருக்கவில்லை என்பது உண்மையாம். காணப்படுகின்றவெல்லாமும் அகத்திலே கடவுளுண்மை கொண்ட புற வடிவங்களேயாகும். அப்பிரமேயம், நாம் காணுகின்ற பிரபஞ்ச தோற்றம் முழுமையானதல்ல. நம் நிலவுலகும் வானும் அவ்வான் விளங்கு ஜோதி கோலங்களும் மகா பிரபஞ்சத்தின் அற்பக்கூறேயாம். இதுபோல் அளப்பரிய அகண்ட வான்வெளியில் எண்ணடங்கா சிற்பிரபஞ்சங்கள் நிறைந்துள்ளனவாம். பெரும் பிரபஞ்ச பேருரு அல்லது விஸ்வரூபம் அளவிட்டறிய முடியாத ஒன்று என்பது உண்மை. இதைத்தான் அப்பிரமேயம் என்கின்றார். பிரமேயம் என்றால் அளவிட்டு அறிவது, அப்பிரமேயம் எனின் அளவிட்டு அறிய ஒண்ணாதது என்பது பொருள். அடுத்த வரி 22. பகரணந்தானந்தம் அமலம் முசிதம் சிற்பதம் சதானந்த சாரம். பகரணந்தானந்தம் இங்கு பேசப்படுகின்றது சொல்லற்கரிய மெய்ப்பொருளை பற்றிய விஷயம் என்பதை நினைவிற்கொண்டு வரும் சொற்களுக்கு பொருளை காண வேண்டும். ஆகவே பகரணந்தானந்தம் என்பதை பகரப்படும் பலவாகிய இன்பம் என்று பொருளாக்கக்கூடாது. பகர நந்தா ஆனந்தம் என்று பிரித்து கொண்டு அகத்தே பகர நிலையில் விளங்கும் நந்தா, அதாவது குறைதலில்லா நிறைவாகவே திகழும் இன்பம் என்று கொள்ளத்தகும். இதற்கொப்ப அடுத்து அமலம் என்பதற்கு மலமாக ஆகிய அழுக்கில்லாதது என்பதை விட இயற்கை நிறைவாகிய ஈசன் என்னும் கற்பூர மனம் கொண்டது என்னலாம். மேல் உசிதம், நல்லது என்று விரும்பி ஏற்றுக்கொள்ளத்தக்கது, எல்லோராலும் எக்காலத்தும் விரும்பி ஏற்றுக்கொள்ளத்தக்கது எது? மற்றெதுவும் இல்லை. சிற்பதம் சதானந்த சாரமாம், அதாவது நித்திய நிறை இன்ப பிழிவு என்னும் ஒன்றே இங்கு ஒவ்வொருவனுமான கடவுளான்ம அணுவாம் சிற்பதமேயாம். இதுதான் எவரும் விளைந்து கொண்டுள்ள அறியாதார் அவசியம் கொள்ள வேண்டிய ஒன்றாம். இந்த இன்பவண்ண பரம்பொருள் சேர் தன் உண்மை ஆன்மாவை யாரே விரும்பாதவர்கள் எவரும் இதனை வேண்டாம் என்று மறுக்கவே மாட்டார்கள் என்பது நிச்சயம். அடுத்து 23வது வரி. பரயாதி கிரணாங்க சாங்க சௌபாங்க விம்பாகார நிருதிகற்பம். முன் அடியில் குறித்த சிற்பதம்தான் இன்பானுபவத்தை வெளிப்படுத்த வேண்டி இவ்வடியில் குறிக்கப்பட்ட வண்ணம் விரிந்து பரையாதியாகி திகழ்கின்றதாம். பறை பரனின் சக்தியே பறை எனப்படுவது. பரனே பதஜோதி வடிவாகி நிலவுகின்றது. ஆதலின் அந்த ஜோதியின் சக்தியே பறையாம். கிரணங்கள் அல்லது கதிர்கள் சதா வெளிப்பட்டு 1 கிரணாங்கம் என்னும் ஆன்மஜோதி காரண வடிவமும், 2 சாங்கம் ஆன்ம ஜீவசக்தியின் துணையால் சூக்கும ஆவி வடிவமும், 3 சௌபாங்கம் ரூப சௌந்தரிய தூல வடிவமும் வெளிப்பட்டு உட்கூறுகளை தெளிவாக தோற்றுவித்திருக்கின்றதாம். இவற்றின் தோற்றம் எப்படி உள்ளவெனில் விம்பாகார நிர்வைகற்பம் என்கின்றனர். விம்பாகாரம் என்றால் கண்ணாடியில் பிரதிபலித்த பிரதிபிம்ப வடிவம். ஒருவன் தன்னை அலங்கரித்துக் கொண்டு கண்ணாடியின் முன் நின்றால் எப்படி காண்பான்? தன்னுடைய அணி அலங்காரங்களின் ஒவ்வொரு அம்சத்தையும் அப்படியே காண்பான் அல்லவா? அதுபோல் கடவுளான்ம சுருதி பிரபஞ்சமாகிய மாய கண்ணாடியின் முன்னால் இருந்து ஞானக்கண்ணால் பார்க்கும்போது
தனது காரண சூக்கும தூல தேகங்களின் உண்மை விளக்கங்களையெல்லாம் நன்றாக காண்கின்றான். விகற்பம் என்றால் வேறுபாடு, நிர்விகற்பம் எனின் வேறுபாடின்மையாம். அகத்தில் உள்ளதை புறமுகத்தில் காணலாம். ஆனால் ஒன்று அகத்திற்கு புறம் வலம் இடம் மாறி தோற்றுவதை அறிவோம். இதுபோலத்தான் அகமன்னிய தோற்றம் சுத்த ஆனந்தமயமாய் இருக்க, புறங்கண்ட மாயா தோற்றம் அசுத்த அனித்திய துக்க வடிவாய் காணப்படும். இதனை திருவருள் ஞானத்தால் சரியாக புரிந்து கொண்டு தயவோடு ஒத்து வாழ வேண்டியிருக்கின்றது. அப்படி வாழும்போது வேத விகற்ப காட்சி ஒழிந்து அபேத நிர்விகற்ப உண்மை காட்சி விளங்கும். அபேத நிர்விகற்ப உண்மை காட்சி விளங்கும். இக்கோலங்கண்டு விருப்பு வெறுப்பின்றி கருணை நன்முயற்சியோடு வாழும்போது இறை இன்பானுபவம் வெளிப்பட்டு நிரதிசையானந்தம் நிலைகொள்ளும். அடுத்து 24வது வரி. பரசுகாரம்பம் பரம் பிரம்ம வித்தகம் பரானந்த புரணபோகம். பரசுகாரம்பம் மெய்யின்பத் தோற்றம். இது எப்போது உண்டாகும்? புலபோக இச்சை போக அருள் நன்முயற்சி ஏற்பட வேண்டும். சுத்த சத்விசாரத்தால் அகப்பதம் பொருந்தி புறத்தே கருணை செயல் புரிய புரிய அகமிருந்து மெய்யின்பம் சிறிது சிறிதாக வெளிப்பட்டு அனுபவத்திற்கு வரத் தொடங்கும். இதுதான் சுகாரம்ப நிலையாம். இவ் அனுபவ நிலைதான் மேலான பிரம்மஞானம் என தெரிவிக்கவே பரம் பிரம்ம வித்தம் என்று குறித்துள்ளார். இந்த பிரம்மஞானத்தின் வாயிலாகவே மேலான மெய்யின்பம் என்னும் பரானந்தம் இன்னதென்று அறிந்து அடையப்பெறும். பரானந்தமே பரமானந்தம் பரபிரம்மானந்தம் என்றெல்லாம் மொழிய பெறும். இவ்வின்பமும் ஒரே அடியாக வந்துவிடாது. நல்லருள் வாழ்வில் நாளும் விளைந்து தழைத்து ஓங்குவதே இந்த இன்பானுபவம் ஆகும். இப்படி பக்குவ வாழ்வில் சிறிது சிறிதாக ஏற்படும் அனுபவம்தான் புரணபோகம் எனப்பட்டுள்ளது. ஆகையால் இப்புரண இன்பத்தை புலன் வழி பெறும் மனோமயக்க சிற்றின்பம் போன்றது என அர்த்தம் பண்ணக்கூடாது. புரணபோகம் பூரணபோகத்தின் எதிரிடையான கீழான மாறுபாடான ஒன்றாக கொள்ளக்கூடாது. புரணம் பூரணத்தின் முதிரா நிலையே என்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்படித்தான் சொற்பொருள் அருட்பாவின் பிற ஓரிரண்டு இடங்களிலும் வந்துள்ளதை கண்டுகொள்ளலாம். அடுத்து 25வது வரி. பரிமிதாதீதம் பரோதயம் பரகீதம் பரபரீணம் பராந்தம். பரிமிதாதீதம், பரிமிதம் என்றால் ஓர் குறிப்பிட்ட அளவு அல்லது எல்லையாம். ஆகையால் பரிமிதாதீதம் என்று கூறினால் அளவுக்கு உட்படாதது, எல்லை கடந்த விளங்குவது என்று பொருளாம். கடவுள் தோற்ற வடிவம் அப்படி எல்லையற்ற அகண்டமாய் இருப்பதைத்தான் உணர்த்த வந்தது இச்சொல். பரோதயம், பர பிளஸ் உதயம், இது மேல்நிலையில் உதயமாவது என்று பொருள் தரும். அது எப்படி மேலிருந்து உதயமாகும்? இயல்பாக வானக்கோட்களும் விண்மீன்களும் உதயமாவது அடிவானிலிருந்துதான் மேலெழுவதாக காண்கின்றோம். இதற்கு மாறாக மேலிருந்து உச்சியில் எப்படி ஜோதி ஞாயிறு உதயமாகும் என்ற ஐயம் உண்டாகும். ஆனால் உண்மையில் நம் கடவுள் ஜோதி அகவானிலே பூரணமாய் எப்பொழுதும் ஒளி வீசிக்கொண்டுதான் இருக்கிறது. அது அறிவு அனுபவத்திற்கு வராதவரை தோற்றுகின்றதே இல்லை. மெய்யறிவு வளர வளரத்தான் அந்த அகவானில் நடு நின்றொளிரும் அருட்ஜோதி உதயமாவது போல் தோற்றுகின்றதாம். மேலும் பர என்ற முற்கூறாகிய ஈரெழுத்து நம் பகர வடிவ தலை நடு கடவுட் பீடத்தையும் அகவான் ஒளி வெளியையும் உணர்த்த வந்துள்ளதாம். ஆகவே பர உதயம் என்றதின் கருத்து நம் அருட்ஜோதி இந்த மேலான பரநிலையில்தான் உதித்துள்ளதாய் உதிக்கின்றதாய் அனுபவம் ஏற்படுவதாம். பரகீதம் என்றால் மேலான இன்பமாம். அது அழிவில்லா மெய்ஞான பேரின்பமேயாகும். புற உலகு சூரிய வெளிச்சம் நிறைந்த பகற்காலத்தில் எவ்வளவு தெளிவும் மகிழ்வும் கொண்டு விளங்குகின்றது. ஆனால் இவை நிலைத்து விளங்காது மறைந்து ஒழியும். இதற்கு மாறாக நம் அருட்ஜோதியே மேலான ஒழிவே இல்லாத பரமானந்த வாழ்வை வழங்குவதாம். பரபரீணம், மேல் நின்று ஆள்வது அல்லது பக்குவப்படுத்துவது. வான் ஞாயிறு நம் நில உலகை மேனின்று இயங்கி உலக உயிர் பொருள்களை எல்லாம் விளக்கம் செய்து வருவதே போல் அகவான் விளங்கு ஆன்ம ஜோதியே நம் உயிருடம்பை தாங்கி வளர்த்து பக்குவப்படுத்தி வருகின்றதாம். உலகில் சிறு பொருள்களைத்தான் பெரிய ஒன்று தாங்கிக் கொண்டு அதுவும் கீழிருந்து சுமந்து கொண்டிருப்பதைத்தான் அறிவோம். ஆனால்
எவ்வளவு கன உடலை உண்மையில் ஆன்மாவாயிருக்கும் நாம் சுமந்து கொண்டிருந்தும் சிறிதும் சுமையறியாதிருக்கின்றோம். இந்த கடவுளான்ம சிற்றணு நம் பரநிலை நின்று நம் உயிருடம்பை தாங்குவது மட்டுமல்ல, பிரபஞ்சம் முழுவதையும் தாங்கி ஆண்டு கொண்டிருக்கின்றது உண்மையாம். இதுவே நம் அருட்ஜோதியின் இறைநிலையாக உள்ளதாம். அது பராந்தம் பர அந்தம் எனப்படுகின்றதாம். அந்தமென்றால் முடிவு என்று கூறுவர். ஒன்றுக்கு முடிவு ஏற்பட்டு விட்டால் அது மேற்கொண்டு இல்லையாய் விட்டதாக கொள்ளுகின்றது உலகு. ஆனால் கடவுளுக்கு ஏது முடிவு? முடிவென்பதே இல்லை. முடிவுற்று என்றென்றும் விளங்கிக் கொண்டு அருள் ஐந்தொழில் புரிந்து கொண்டு நிரதிசையானந்தமாய் இருந்து வருவதே நம் ஆண்டவரின் இயல்பாகும். ஆதலின் இப்படி முடிவுற்று என்றும் இருந்து வாழ்வதும் ஆழ்வதுமே அவருடைய முடிவாக இருக்கின்றதாம். இதுவே பராந்தம் என இங்கு ஓதப்பெற்றுள்ளதாம். இத்துடன் 25 திருவடிப் புகழ்ச்சி வரிகளுக்குண்டான விளக்கம் ஒலிவடிவிலே தரப்பட்டது. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, தயவு.